ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அகிலா ராஜேஷ். வெல்கம் டு அகி த்ரெட் ஹார்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லோ வித் ஸ்கை ப்ளூ கலரில் ஜிம்கா செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, எல்லோ கலர் த்ரெட், கேப், அதுக்கு ரெண்டும் அட்டாச் பண்ணுறதுக்கு இது, அப்புறம் லேஸ், உங்களுக்கு லேஸ், அப்புறம் ஹூட்ஸ், பின்னாடி ஏமாட்டுற அந்த கொக்கி, அப்புறம் பின்னாடி அந்த அட்டாச் பண்ணுற ஹூட்ஸ் ப்ளஸ் ஜாயின் பண்ணுற ரிங். அப்புறம் இது நான் வந்துட்டு ஆஃப் மூனில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் ஜிம்கா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நடுவில் ஓட்டுறதுக்கு ஒயிட் கலர் ஜிம்கா, அப்புறம் ஸ்கை ப்ளூ கலர் ஜிம்கா ரவுண்ட் கலர், அப்புறம் இந்த பீட்ஸ் ப்ளஸ் அதுக்கு பேஸ் இது காட்டன். இது வந்து நம்மளுக்கு ஆரிய ஒர்க் இந்த மாதிரி பீட்ஸ் அந்த ஷாப்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று சொல்லணும், இந்த B7000 இந்த க்ளோ வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த த்ரெட் ஒர்க் வந்து மெயினாக என்ன அப்படின்னா, நூல் வந்துட்டு பிரிஞ்சிரும், ப்ளஸ் அது கம் வந்துட்டு அது அப்படியே ஃபுல்லாக எடுத்துறதுனால ஃபுல்லாக அப்படியே கொலாப்ஸ் ஆகிடும். அந்த பேங்கிள்லையோ ப்ளஸ் த்ரெட் அந்த கம்மலில் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி பிரிஞ்சிடும். இது வந்துட்டு நல்ல க்ரிப் கொடுக்குது, சூப்பராக ஒர்க் பண்ணுது. இப்போ நெக்ஸ்ட்டு பால் எடுத்துக்கிட்டு கேப் இருக்குல்ல அதை எடுத்துக்கிட்டு கம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ணி இது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுறணும். இதை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து இப்போ நம்ம இது சுற்றலாம். இப்படி இந்த ஹோல்ஸ் வழியாக விட்டு எடுத்து நம்ம நல்லா டைட் பண்ணி சுற்றணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி நம்ம இப்படி வந்து ஒட்டி வச்சுருக்கிறத எடுத்து சுற்ற போகிறோம். நல்லா டைட்டாக இருக்கணும், இப்படி இருக்கணும் பாருங்கள், இப்படி இருக்கணும். நல்லா டைட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஏஜில் வந்துட்டு நம்ம இப்படி ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ரோல் பண்ணி வச்சுருக்கோம். இதை எடுத்து எந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் வழியாக இப்படி விட்டு இப்படி விட்டுட்டு இப்படி வந்துடும் வெளியே. ஓகே பாருங்கள், இப்படி வந்துடும். ஓகே, மறுபடியும் அதை கரெக்டாக இப்படி வச்சு நல்லா டைட் கொடுங்க. டைட் கொடுத்தா தான் நல்லா ஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு. டைட் கொடுத்து மறுபடியும் இப்படி ரேப் பண்ணி ஃபுல்லாக ரேப் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம இந்த வந்துட்டு எல்லோ கலர் எடுத்து ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் நம்மளுது. ஸோ இங்கே எல்லோ கலர் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த கலர் நம்ம வந்துட்டு குந்தன் வந்து இங்கே ஒட்ட போகிறோம். ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க, பாருங்கள் நீங்களே. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குந்தன் எடுத்து ஒட்டலாம். நெக்ஸ்ட் நம்ம குந்தன் ஒட்ட போகிறோம். இந்த கலர் குந்தன் ஒட்ட போகிறோம், ஸ்கை ப்ளூ கலர். நான் வந்து இந்த கேப்பை வந்துட்டு இந்த த்ரெட்டில் நல்லா சுற்றி இந்த குந்தன் அப்புறம் வந்துட்டு ஸ்டோன் லேஸ் இதெல்லாம் வந்துட்டு நான் ஒட்டி வச்சிட்டேன். பாருங்கள், கீழே இருக்கிறது இது ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சுற்றுறது வந்துட்டு கரெக்டாக சுற்றணுங்க. கொஞ்சம் கூட வந்துட்டு கொஞ்சம் மேடு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் கரெக்டான இதுக்கு சுற்றினா தான் இந்த மாதிரி அழகாக வரும். இல்லைன்னா வந்து இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இது கரெக்டாக உட்காராது, சைடு இப்படி 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 போயிட்டுருக்கும். அதனால் ஓகேங்களா, இதுக்கு மேலேயும் இந்த இது செஞ்சுட்டேன். இப்போ இது என்ன பண்ணணும்னா, இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனோடனே இதை எடுத்து இங்கே நான் அட்டாச் பண்ணி வச்சுட்டு
இப்படி பண்ணிவிட்டு கட் பண்ணி எங்கே அந்த பின்னாடி இதை ஒட்டி வைக்கணும். இதை ஒட்டி இப்படி வச்சுட்டா ஃபினிஷ்டு. நல்லா சென்டராக பார்த்து இப்படி குத்திட்டு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும் கம்மு. நீங்கள் இப்போ பார்க்குறதா நம்ம ஃபைனலாக ரெடி பண்ண ஜிம்காஸ். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.